வெல்கம் டு அரிஸ்கல்வி. இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பர் சொல்லி அதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கலான்னு சொல்ல போகிறேன். நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்துட்டு அது மாதிரியே சொல்கிறேன். நான் ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் மாடல் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 ஒன்வேர்டு. இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் புக் பேக் ஒன்வேர்டு எல்லாமே படிச்சுக்கோங்க. புக்கின் ஒன்வேர்டு நான் ஏற்கனவே கொஞ்சம் சின்னதாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட்ல கூட இருக்கு, இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது இதுல குருவினா பாத்தீங்கன்னா 4 எழுத சொல்லியிருக்காங்க. இதுல 21 கட்டாயமா எழுத சொல்லியிருக்காங்க. இதுல வந்து திருக்குறள், இதுல மனப்பாட பகுதி எல்லாமே படிச்சுக்கோங்க. 16வது கொஸ்டின் நம்பர் பாத்தீங்கன்னா விடை கேட்ட வினாக்கள். இது வந்து ஈஸியானது. இதையும் 21 நம்ம எழுதிட்டோம்னா 17, 18, 19, 20 இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம 2 தான் எழுத போறோம். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். குருவினா 2 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாலும் வாழ்த்துவோமே. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள காப்பிகளின் பெயர்களை எழுதுக. செகண்ட் ஒன் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. பாடல் அடிகளில் உள்ள மோனை எதிரே சொற்களை கண்டறிந்து எழுதுக. தேர்ட் ஒன் சொல்வளத்தை உணர்த்துவதும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. ஃபோர்த் ஒன் நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எறியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்க தொடர்களை எழுதுக. ஃபிஃப்த் ஒன் மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. சிக்ஸ்த் ஒன் தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டி உள்ளனர். செவன்த் ஒன் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. எய்த் ஒன் செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குறிப்பிடுகிறது. 9th ஒன் செல்வம் பெருகுவதும் வறுமை வந்து சேர்வதும் எதனால் என வள்ளுவர் உரைக்கின்றார். 10th ஒன் மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. அந்த மொழிபெயர்ப்பின் பயன் குறித்துனா வெரி ரிப்பீட்டட் கொஸ்டின். 11th ஒன் அமர்ந்தான் பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. 12th ஒன் சரையு ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுக. 13 அயர் கூற்றாக எழுதுக. கலைஞர் பழுமர கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், பேராசிரியர் அன்பழகனார். இதை வந்து அயற்கூற்றா எழுத சொல்லியிருக்காங்க. 14 உறங்குகின்ற கும்பகண்ணா எழுந்திராய் எழுந்திராய், கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய், கும்பகண்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் எங்கு அவனை உறங்க சொல்கிறார்கள். 15 கரப்பிடும்பை இல்லா இத்தொடரின் பொருள் கூறுக. 16 தஞ்சம் எளியர் பகைக்கு, இவ்வடிகளுக்குரிய அசைகளையும் வாய்ப்பாடுகளையும் எழுதுக. 17 வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மா போசி என்பதற்கு சான்று தருக. 18 புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகள் அட்டவணைப்படுத்துக. 19 பொதுவியல் திணை பற்றி குறிப்பு எழுதுக. 20 குறிப்பு வரைக அவையும். இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 21 குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. 22 சங்க இலக்கியத்தில் அரசனின் கடமையாக சொல்லப்பட்டவன எவை. இந்த கொஸ்டினுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இது 2 மார்க் கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா இதெல்லாமே பாத்தீங்கன்னா புத்தக பயிற்சி ஃபுல்லா பாத்துக்கோங்க. 22 பாத்தீங்கன்னா இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 23 பொதுவியல் துணை பதவியை நான் கொடுத்துருக்கேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல. அடுத்தது பகுப்பத உறுப்பிலக்கணம், அதாவது 7 இருக்கிற பகுப்பத உறுப்பிலக்கணம் படிச்சுக்கோங்க. அடுத்தது படிப்போம் பயன்படுத்துவோம், அதுவும் 7 இருக்கிறத படிச்சுக்கோங்க. அடுத்தது மரபு தொடர்பான பொருள் வந்து தொடரில் அமைத்து எழுதுக. 27 பாத்தீங்கன்னா கட்டுரை படித்து இச்சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறவை பயன்படுத்தி தொடரை பிரித்து எழுதுக. 28 பாத்தீங்கன்னா பழமொழியினை நிறைவு செய்வது. எல்லாமே புக் பேக் தான். புக் பேக்கு அந்த பகுப்பத உறுப்பிலக்கணம், அடுத்தது வந்து படிப்போம் பயன்படுத்துவதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். நம்ம 29, 30, 31, 32, 33, 34 34, 32, 34 பாத்தீங்கன்னா மனப்பாட பகுதி, 30 பாத்தீங்கன்னா உரைப்பத்தி. மத்த 4 29, 31, 32, 33 இந்த 4 கொஸ்டினுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது சிறுவினா பார்த்தலாம். சிறுவினா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் சுட்டுவன யாவை. செகண்ட் புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதே போல் இளம்பெயர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க. தேர்டு உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசையிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஒட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக. ஃபோர்த் ஒன் உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல்களில் அறிந்தவற்றை குறிப்பிடுக.
ஃபிஃப்த் ஒன், இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தியை எழுதுக. ஃபிஃப்த் ஒன், தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாக அமைந்தது. இப்பண்பு இக்காலத்தில் அடைந்துள்ள மாற்றங்களை பட்டியலிடுக. மார்கழி திங்கள் அதிகாலை நேரத்தில் மக்கள் நடைபயிற்சி மேற்கொண்டனர். சிலர் மிதிவண்டியில் சென்றனர். சாலை ஓட்டில் இருந்த வீட்டின் மதிலை ஓட்டி செங்காந்தல் மலர்கள் பூத்து குலுங்கியபடி இருந்தன. அவற்றை பார்த்தபடியே வீடு சென்றனர். பத்தியை படித்து தொகை நிலை தொடர்களை கண்டறிந்து. 8th ஒன், மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. 9th ஒன், பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது? 10th, மருத நிலத்தில் இயற்கை கொழுவிட்டிருக்கும் காட்சியின் கம்பரின் கலைநயத்துடன் எழுதுக. 11th ஒன், தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்புகளுள் நீங்கள் அறிந்து கொண்ட 2 எழுதுக. 12th, சேர சோழ பாண்டிய நாட்டு வளங்களை 900 வழி விளக்குக. 13, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. 14, சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. 15, வாய்மை பற்றி சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் கருத்துக்களை எழுதுக. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 35, 36, 37 இந்த கொஸ்டின் நம்பர்ல பாத்தீங்கன்னா 3 கொடுத்து 2 எழுதணும். இதுல நீங்க அணியும் அழகீட்டு வாய்ப்பாடும் பாத்துட்டீங்கன்னாலே இந்த கொஸ்டின் உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். 35 பாத்தீங்கன்னா இந்த 35க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு, அதை பார்த்திடலாம். ஆசிரிப்பாவின் பொது இலக்கணம், வெண்பாவின் பொது இலக்கணம், ஏதேனும் 2 வலுமையின் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 4th ஒன் பாத்தீங்கன்னா அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது. இக்கோட்டில் அடிக்கோடிட்ட சொற்களை தொழில் பெயர்களா மாற்றி எழுதுக. அடுத்தது பாத்தீங்கன்னா 36 கொஸ்டின். அடுத்து 36 பாத்தீங்கன்னா அணி, என்னென்ன அணி இருக்குன்னு பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஒருங்கி அணி. செகண்ட் ஒன் சொல் பின்வரும் நிலை அணி. தேர்டு வஞ்ச புகழ்ச்சி அணி. ஃபோர்த்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்து இதுல பாயிண்ட் உள்ள அணின்னு கேட்பாங்க. இம்பார்ட்டண்டா கேட்கிற குரல் மட்டும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா வேலோடு நின்றான் இது என்றது போலவும் கோலோடு நின்றான் இரவு. 6th பாத்தீங்கன்னா தேவர் அணிய கயவர் அவர்தம் மேவன செய்துள்ளான். 7th ஒன் பண்ணெண்ணாம் பாடத்தியை பின்றல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். 8th ஒன் பாத்தீங்கன்னா பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல தில்லை பொருள். 37 பாத்தீங்கன்னா அழகீட்டு வாய்ப்பாடு. இதுல இது உங்களுக்கு இந்த குரல் எல்லாம் கொடுத்து அழகீட்டு வாய்ப்பாடு கேட்பாங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது எல்லாமே ஆஃப் இயர்லியில கேட்ட குரல், எல்லாம் ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட இம்பார்ட்டன்ட் குரல் மட்டும் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 38 கொஸ்டின் நம்பர். 38 பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் கொடுத்து நம்ம 1 எழுதணும். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கருணையின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற ஓமைகளால் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலி வரைக்கும். இது பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ரிப்பீட்டடா வந்திருக்குது. செகண்ட் ஒன் உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. தேர்ட் ஒன் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் கூறிய கருத்துக்கள் வள்ளுவர் வழி நின்று விளக்குக. ஃபோர்த் ஒன் வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குவதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 5th ஒன்னும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிலப்பதிகாரம் ஊர்பாக்க வணிக விதிகளை இக்கால வணிக வளங்களுடன் அங்காடிகளுடனும் ஒப்பிட்டு எழுதுக. 6th ஒன் வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவதை குரல் வழி விளக்குக. அடுத்தது 7th ஒன் பாத்தீங்கன்னா நயம் பாராட்டுக. நயம் பாராட்டுகவும் பார்த்துக்கோங்க. 39 பாத்தீங்கன்னா கடிதம் 2 கொடுத்து 1 எழுதணும். அதுக்கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 39 கொஸ்டின் நம்பருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரை வெளியிட வேண்டிய அந்நாளிதழ் ஆசிரியர் கடிதம் ஒன்று வெளியிட. செகண்ட் பாத்தீங்கன்னா உணவு விடுதி ஒன்றில் பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து கூறிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. தேர்ட் ஒன் உங்கள் தெருவில் மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளன, அதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வதற்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவண செய்யும்படி மின்வாரி அலுவலருக்கு கடிதம் எழுதுக. ஃபோர்த் ஒன் வாழ்த்து மடல். மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கை வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா உங்கள் கிராமத்திற்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறது. பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 44ல இருக்குது.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 40 நம்பர் கொஸ்டின் நம்பர் பாத்தீங்கன்னா 7 இருக்கிற கவிச்சை கொண்டு கவிஞரை படிச்சுக்கோங்க. 41 பாத்தீங்கன்னா படிவத்தை நிறைவு செய்க. இதை ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. படிவம்லாம் ரொம்ப ஈஸி. 42 பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டும் நெற்கதவுக்காகவும் படிச்சுக்கோங்க. அடுத்தது 8 மார்க் கொஸ்டின் 43, 44, 45 கொஸ்டின் நம்பருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 43 கொஸ்டின் நம்பருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனர் வெளியிட்டு விளக்குக. செகண்ட் பாத்தீங்கன்னா போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், இயற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்பிலை கொண்டு கட்டுரை ஒன்று எழுதுக. இது பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டினும் ரிப்பீட் ஆகிருக்கு. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுடன் விளக்குக. ஃபோர்த் ஒன், காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. 44 கொஸ்டின் நம்பருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அன்னமையா எனும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. செகண்ட் ஒன், திருமம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தாம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. தேர்ட் ஒன், புயலிலே ஒரு தோணி கதை இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்குத்தொடர் ஒளிக்குறிப்பி சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. ஃபோர்த் ஒன், கிடைப்பதற்குரிய திருமந்திரம், கிடைத்தவுடன் ராமானுஜர் செய்த நிகழ்வுகளை தொகுத்து எழுதுக. அடுத்தது 45 கொஸ்டின் நம்பருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சான்றோர்க்கு தமிழ், இது ரிப்பீட்டட் கொஸ்டின். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா நூலின் மைய பொருள், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழா சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்குக. ஃபோர்த் ஒன், நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு. குறிப்புகளை கொண்டு ஒரு பக்கலில் மாணவர் பருவமும் நாட்டு பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரில் உழவுத்தொழில் வந்தனை செய்வோம் என்ற கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் வாசலுக்கு கடிதம் எழுதுக. சிக்ஸ்த் ஒன், தமிழின் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிற மொழியில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பிற துறை கருத்துக்கள், தமிழுக்கு செழுமை மேற்கொண்ட குறிப்புகளை கொண்டு செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை என்ற தலைப்பில் வார இதழ் ஒன்றுக்கு நடுப்பக்க கட்டுரை ஒன்று எழுதுக. இதுதான் உங்களுக்கு பப்ளிக் வர வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் சொல்லி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதுவே போதும். கண்டிப்பா இதை பார்க்கறதோடு எல்லாமே இப்பயே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை தவிர உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. இதை நீங்க படிச்சீங்கன்னாவே தமிழ்ல உங்களால ஃபுல் மார்க் அட்டென்ட் பண்ண முடியும். உங்களுக்கு புக்கின் ஒன்வேர்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஷார்ட்ஸ்ல. அதை ட்ரை பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட்லயும் உங்களுக்கு அது தமிழ் 10th தமிழ் ஒன்வேர்டுன்னு கொடுத்துருக்கேன். அதையும் தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம அரிஸ் கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.